உடனுக்குடன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். அரசு பணியிடங்களை நிரப்பும் போது வயது தளர்வு அளிக்க வேண்டும் என்பதே அரசின் எண்ணம். முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு. வில்லியனூர் மாதா கோவில் குளத்தில் புனித நீர் ஊற்றும் நிகழ்ச்சி, ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகிகள் மீது மேலும் ஒரு வழக்கு, முக்கிய நிர்வாகிக்கு போலீஸ் வலைவீச்சு. பாகூர் ஏரியில் ஆடிப்பெருக்கு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இனி விரிவான செய்திகள். அரசு பணியிடங்களை நிரப்பும் போது வயது தளர்வு அளிக்க வேண்டும் என்பதே அரசின் எண்ணம் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசின் மின்துறையில் புதியதாக தேர்வு செய்யப்பட்ட 66 இளநிலை பொறியாளர்களுக்கு பணியாணை வழங்கும் விழா காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் பணி ஆணைகளை வழங்கினர். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, சின்னஞ்சிறிய மாநிலமாக புதுச்சேரி இருந்தாலும் குஜராத்திற்கு இணையாக மின்சாரம் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் இதன் காரணமாக பெரிய அளவில் வளர்ச்சியை கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்தார். கடந்த ஆட்சியில் அரசு பணியிடங்களை காலத்தோடு நிரப்பாததால் சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும், அரசு பணியிடங்களை நிரப்பும் போது வயது வரம்பில் சில தளர்வுகளை கொடுக்க வேண்டும் என்பதே அரசின் எண்ணம் என்றும் தெரிவித்தார். அதெல்லாம் நமக்கு சில தளர்வுகளை உண்டாக்கி இதனை நாம் கருத்தில் வைத்துக் கொண்டு இந்த பணியிடங்களை விரைவாக நிரப்பினால் மின்துறையில் இந்த மின் தடை இல்லை, மக்களுடைய குறை இல்லாமல். அந்த வில்லியனூர் மாதா கோவில் குளத்தில் புனித நீர் ஊற்றும் நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் 149 ஆண்டுகள் பழமையான ஆசியாவின் தூய லூர்தனை என்று அழைக்கப்படும் ஆலயம் உள்ளது. தமிழர் பண்பாட்டின்படி ஆலயத்திற்கு முன்பாக குளம் அமைந்திருப்பது அதன் தனிச்சிறப்பாகும். பிரான்ஸ் நாட்டில் உள்ள லூர்து நகரில் பெர்னதேஸ் என்ற சிறுமிக்கு மாதா காட்சி கொடுத்த மசபியல் என்ற குகையில் அற்புத சுனையில் இருந்து கொண்டு வரப்படும் புனித நீரானது வில்லியனூர் மாதா திருத்தல குளத்தில் ஆண்டுதோறும் கலக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 101வது ஆண்டாக மாதா திருக்குளத்தில் புனித நீர் ஊற்றும் விழா நடைபெற்றது. இயேசு சபையின் குரு ஜோசப் அண்டனிசாமி தலைமையில் சிறப்பு திருப்பலி நடத்தப்பட்டது. தொடர்ந்து பிரான்ஸ் லூர்து கெபியில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் பவனியாக எடுத்து வரப்பட்டு மாதா திருக்குளத்தில் ஊற்றப்பட்டது. இதில் அருட்தந்தையர்கள் உட்பட ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகி மீது மேலும் ஒரு வழக்கு போலீசாரால் பதிவு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி தமிழக வாழ்வுரிமை கட்சி மாநில பொறுப்பாளர் ஸ்ரீதர் புதுச்சேரி போக்குவரத்து பிரிவு எஸ்பி மீது ஐகோர்ட்டில் தொடர்ந்த வழக்கை வாபஸ் பெற 1 கோடி ரூபாய் கேட்டு பேரம் பேசினார். இது தொடர்பாக கட்சி நிர்வாகி பாபு கடந்த 31ஆம் தேதி ஒதியஞ்சாலை போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று இன்ஸ்பெக்டர் செந்தில்குமாரிடம் எம்பியிடம் பணத்தை பெற்றுத்தரும்படி அவரை மிரட்டினார். இன்ஸ்பெக்டர் அளித்த புகாரின் பேரில் பாபு மற்றும் ஸ்ரீதர் மீது போலீசார் வழக்கு பதிந்து பாபுவை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு தொடர்பாக தலைமறைவான ஸ்ரீதர் சென்னையில் பதுங்கி இருப்பதாக வந்த தகவலின் பேரில் தனிப்படையினர் சென்னை விரைந்துள்ளனர். இதற்கிடையே ஸ்ரீதர் புதுச்சேரி கோர்ட்டில் முன்ஜாமீன் பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபடுவதாக தெரிகிறது. இந்நிலையில் ஸ்ரீதர் மீது தட்டாஞ்சாவடியில் உள்ள கலால் துறை அலுவலக துணை ஆணையரை மிரட்டியதாக கோரிமேடு தன்வந்திரி நகர் போலீசார் வழக்கு பதிந்துள்ளனர். பாகூர் ஏரியில் ஆடிப்பெருக்கு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரியில் 2வது பெரிய ஏரி பாகூர் ஏரி 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்தது. இந்த ஏரியின் மூலமாக பல 1000 ஏக்கர் நிலங்கள் பாசனம் பெற்று வருகின்றன. இந்த ஏரிக்கு பருவமழை பெய்தால் மட்டுமே தண்ணீர் நிரம்பும் என்ற நிலை இருந்தது. இதனால் மன்னர் காலத்தில் வாழ்ந்த நாட்டிய சகோதரிகளான பங்காரி, சிங்காரி பாகூர் ஏரிக்கு மழை இல்லாத போதும் தண்ணீரை கொண்டு வர முடிவு செய்தனர். இதற்காக தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே உள்ள சொர்ணாவூரில் இருந்து பங்காரியின் முயற்சியால் 14 கிலோமீட்டர் நீளத்திற்கு வாய்க்கால் வெட்டி பாகூர் ஏரிக்கு தண்ணீர் கொண்டு வரப்பட்டது. அதுபோல அவரது சகோதரியான சிங்காரியின் முயற்சியால் தூர்ந்து கிடந்த பாகூர் ஏரி தூர்வாரி ஆழப்படுத்தி கரை அமைக்கப்பட்டது. பாகூர் ஏரிக்கு தண்ணீர் கொண்டு வந்த பங்காரி, சிங்காரி சகோதரர்களை நினைவு கூறும் வகையில் அவர்களது நடனம் ஆடுவது போன்ற கருங்கல் சிற்பம் பாகூர் ஏரியின் உபரி நீர் வெளியேறும் அரங்கனூர் கலிங்கல் பகுதியில் உள்ளது. இங்கு வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் பொதுமக்கள் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டு வருகின்றனர். இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. அதன்படி 5ஆம் ஆண்டு ஆடிப்பெருக்கு விழா
வேல தாளங்கள் உள்ளிட்ட மங்கள வாத்தியங்கள் முழங்கிட மஞ்சள், சந்தனம், பால், தயிர், இளநீர், பன்னீர் உள்ளிட்டவைகளால் பங்காரி சிங்காரிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து ஊரணி பொங்கல் வைத்து தீபாராதனை நடத்தப்பட்டது. இதில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் நடைபெற்ற ஆணழகன் போட்டியின் ஒரு பகுதியாக நடைபெற்ற போட்டிகளில் சிறுவர் சிறுமியர் பங்கேற்றனர். புதுச்சேரி தனியார் அமைப்பு சார்பில் 66வது ஆணழகன் போட்டி லாஸ்பேட்டையில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. பல்வேறு பிரிவுகளில் நடத்தப்பட்ட இந்த போட்டியில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ், கோப்பை மற்றும் மெடல் வழங்கப்பட்டது. இந்த போட்டியில் சிறுவர் மற்றும் சிறுமியருக்கான போட்டியும் நடத்தப்பட்டது. இதில் 15க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. மேலும் போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து சிறுவர் சிறுமிகளுக்கும் சான்றிதழ், மெடல் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. மாநில அளவிலான சிலம்ப போட்டியில் 100க்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்றனர். புதுவை பூரணாங்குப்பம் பகுதியில் உள்ள மாமல்லன் சிலம்பம் மற்றும் நாட்டுப்புற கலை வளர்ச்சி கழகம் சார்பில் 3ஆம் ஆண்டு புதுச்சேரி தமிழ்நாடு மாநில அளவிலான சிலம்ப போட்டி இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்று வருகிறது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மற்றும் அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஆகியோர் கலந்து கொண்டு சிலம்ப போட்டியை துவக்கி வைத்தனர். அவர்கள் சிலம்பம் சுற்றி போட்டியை துவக்கி வைத்தது காண்போரை மகிழ்ச்சி அடைய செய்தது. போட்டியில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட அணிகளின் வீரர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். பல்வேறு பிரிவுகளின் கீழ் நடைபெறும் இந்த போட்டியில் வெற்றி பெற்றும் அணிகளுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட உள்ளது. கூனிமுடக்கு பகுதியில் எல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணன்குமார் தொடங்கி வைத்தார். புதுவை ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூனிமுடக்கு பகுதியில் உள்ள BSS கார்டன் பகுதிக்கு 12,07,456 ரூபாய் மதிப்பீட்டில் எல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. முன்னாள் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சரும் ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய் ஜே சரவணன்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் ஜே தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, சுப்பிரமணி, வேலு, ஏழுமலை, நடராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு சர்க்கரை வழங்கப்பட்டது. ரெட்டியார்பாளையம் புனித ஆந்திரேயா கிளை சபை சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. புனித வின்சென்ட் தே பவுல் ரெட்டியார்பாளையம் புனித ஆந்திரேயா கிளை சபை மற்றும் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிறுவனம் இணைந்து இரத்த தான முகாமினை நடத்தின. பங்கு தந்தை ஜோசப் பால் முன்னிலையில் நடைபெற்ற இந்த இரத்த தான முகாமில் வட்டார சபையின் முதன்மை பணியாளர் வில்சன் ராயர் மற்றும் டாக்டர் நாராயணசாமி, சபையின் முதன்மை பணியாளர் ஓராஸ் தெக்ரோன் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். அன்னுசாமி, தம்தி உள்ளிட்ட இதில் பங்கேற்றனர். ஏராளமான பொதுமக்கள் இந்த முகாமில் கலந்து கொண்டு தங்களுக்கு உடல் பரிசோதனையை செய்து கொண்டனர். முகாமில் கலந்து கொண்ட மருத்துவர்கள் பொதுமக்களுக்கு இலவச ஆலோசனை மற்றும் மருத்துவ சிகிச்சைகளை வழங்கினர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. ஊசுடு தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயனின் 50வது பிறந்தநாள் விழா தொகுதியில் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. அவரது ஆதரவாளர்கள் ஊசுடு தொகுதிக்குட்பட்ட கரசூர் முருகன் கோவிலில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் செய்ய ஏற்பாடு செய்திருந்தனர். சேதராப்பட்டு மந்தக்கரை பகுதியில் வடக்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் ராமு ஏற்பாட்டில் தங்க கணேசன், சேகர், தேவதாஸ், சுந்தரமூர்த்தி, ஜானகிராமன் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். ராமநாதபுரம்பேட் பகுதியில் அன்னதானமும், பிள்ளையார்குப்பம் கூனிமுடக்கு பகுதியில் பாலசுப்பிரமணியன் ஏற்பாட்டில் பாண்டியன் ரமேஷ் முன்னிலையில் கேக் வெட்டி ஆலயத்தில் சிறப்பு வழிபாடும் நடத்தப்பட்டது. இதேபோல பத்துக்கண்ணு 4 முனை சந்திப்பில் பிள்ளையார்குப்பம் இளவரசன் சுரேஷ் ஏற்பாட்டில் பாஸ்கர் முன்னிலையில் அன்னதானமும், துத்திப்பட்டு பகுதியில் PK பிரதர்ஸ் ஏற்பாட்டில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிகளில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுவை முத்தியால்பேட்டையில் EKYC முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசின் குடிமைப் பொருள் வழங்கல் துறை அறிவுறுத்தலின்படி முத்தியால்பேட்டை தொகுதியில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும்
ஆன்லைன் மூலம் KYC சரிபார்க்க பொது சேவை மையத்தை அணுக அரசு அறிவித்திருந்தது. அதன்படி முத்தியால்பேட்டை தொகுதி மக்கள் சிரமமின்றி குடும்ப உறுப்பினர்கள் விவரங்களை ஆன்லைன் மூலம் சரிபார்ப்பதற்கான தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் திமுக அலுவலகத்தில் வாரந்தோறும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு முகாம் ஏற்பாடு செய்துள்ளார். இதன் தொடக்க விழா இன்று நடைபெற்றது. முத்தியால்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த குடும்ப உறுப்பினர்கள் இதில் பங்கேற்றனர். தொகுதி திமுக செயலாளர் சௌரியராஜன், அவைத்தலைவர் எழிலன், தொகுதி திமுக துணை செயலாளர் ரவி, திமுக மக்கள் சேவை மதன் பாபு, மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் தங்கராசு உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். கூடுதல் விலைக்கு மதுபானங்கள் விற்பனை செய்த 4 கடைகளுக்கு கலால் துறையினர் சீல் வைத்துள்ளனர். புதுச்சேரியில் மதுபான கடைகளில் அதிகபட்ச சில்லறை விலையை விட கூடுதலாக விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்தது. இதையடுத்து புதுச்சேரி சட்டமுறை எடை அளவைத்துறை அதிகாரிகள் மதுபான கடைகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வில் உருளியன்பேட்டை, சித்தன்குடி, திருவள்ளுவர் சாலை மற்றும் சேதராப்பட்டு ஆகிய பகுதிகளில் இயங்கும் 4 மதுபான கடைகளில் அதிகபட்ச விற்பனை விலையை விட கூடுதல் விலைக்கு மதுபானங்கள் விற்பனை செய்ததாக கண்டறியப்பட்டது. இதையடுத்து சட்டமுறை எடை அளவு துறை அதிகாரிகள் 4 மதுபான கடைகளுக்கும் தலா 2500 ரூபாய் அபராதம் விதித்தனர். இதே குற்றத்தில் மீண்டும் ஈடுபட்டால் 2வது முறை 50,000 ரூபாய் வரையும், 3வது முறை ஈடுபட்டால் 1 லட்சம் ரூபாய் வரை அல்லது வழக்கு பதிவு செய்யப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தனர். மேலும் பொதுமக்கள், வியாபாரிகள் இது தொடர்பாக புகார் அளிக்க விரும்பினால் புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் உள்ள சட்டமுறை எடை அளவை கட்டுப்பாட்டு அதிகாரி அலுவலகத்தை நேரிலோ அல்லது 0413 22534662 மற்றும் 2252493 என்ற தொலைபேசி எண்கள் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம் என்றனர். மணக்குள விநாயகா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற கருத்தரங்கில் சிறார் கதைகள் இடம்பெற்றன. புதுச்சேரி மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ்துறையும் சாகித்ய அகாடமியும் இணைந்து நடத்திய சிறார் கதைகளும் சிறார் ஆளுமை வளர்ச்சியும் என்ற தலைப்பில் அமைந்த ஒருநாள் கருத்தரங்கம் கல்லூரியின் கலையரங்கில் நடைபெற்றது. ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் தனசேகர், செயலாளர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர்கள் வேலாயுதம், கல்லூரி இயக்குனர் மற்றும் முதல்வர் வெங்கடாச்சலபதி ஆகியோர் தலைமை தாங்கினர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முத்துலட்சுமி நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தார். புதுச்சேரி சாகித்ய அகாடமி உறுப்பினர் பூபதி பெரியசாமி நன்றியுரையாற்றினார். புதுச்சேரி சாகித்ய அகாடமி ஆலோசனை குழு உறுப்பினர் முருகையன் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். சிறார் கதைகளும் சிறார் ஆளுமை வளர்ச்சியும் என்ற தலைப்பில் அமைந்த இந்நிகழ்ச்சி 2 அமர்வுகளாக நடைபெற்றது. 2 அமர்வுகளில் 8 கருத்தாளர்கள் கருத்துரை வழங்கினர். நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அதன் சுற்று வட்டாரத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளிலிருந்து 50க்கும் மேற்பட்ட தமிழ் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். மேலும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் 450 பேர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் மாணவர்களின் தன்னம்பிக்கையும் ஆளுமை தன்மையும் வளர்க்கும் வகையில் அமைந்திருந்தது. தமிழ்துறை தலைவர் வனிதா, தமிழ்துறை உதவி பேராசிரியர் ராஜேந்திரன் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 9290 ரூபாய், 1 பவன் 74,320 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1230 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அரசு பணியிடங்களை நிரப்பும் போது வயது தளர்வு அளிக்க வேண்டும் என்பதே அரசின் எண்ணம். முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு. வில்லியனூர் மாதா கோவில் குளத்தில் புனித நீர் ஊற்றும் நிகழ்ச்சி, ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகிகள் மீது மேலும் ஒரு வழக்கு, முக்கிய நிர்வாகிக்கு போலீஸ் வலைவீச்சு. பாகூர் ஏரியில் ஆடிப்பெருக்கு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.